காலபுருஷனுக்கு 3வது வீடு வாயு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. வாயு தத்துவமான காற்று, இதனாலவே மிதுன ராசிக்காரங்க காற்று மாதிரி செயல்படக்கூடியவங்க. அதீத சிந்தனை, கரெக்டாக யோசிப்பாங்க, புத்திசாலிங்க, அறிவாளிங்க. பேச்சு திறனில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஊரே எத்தனை வந்தாலும் சரி, உலகமே எத்தனை வந்தாலும் சரி, அழகாக அவங்கள எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவங்க. தொடர்பு விஷயத்தில் ஒருத்தவங்க கிட்ட பழகிட்டாங்க அப்படின்னா இவங்களை மறக்கவே மாட்டாங்க. அன்பு தொல்லைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அன்பு தொல்லை மட்டும்தானா, உதவிக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, உடனே என்னை கேட்றாதீங்க, எல்லாருக்கும் உதவி செய்கிறது மட்டும்தாங்க மிதுனம். அதே மாதிரி புத்தி, அதீத சிந்தனை, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக பயன்படுத்துவீங்க. இது இல்லைன்னு உங்களால் மறுக்கவே முடியாதுங்க. 100க்கு 200% நான் அடித்து சொல்கிறேன். அழகாக திட்டம் போடும், என்ன ஒரு சிந்தனை, என்ன ஒரு ஞானம் அப்படின்னு எல்லாரும் மெச்சிக்கக்கூடிய ஒரு குணநலம். இவங்க பேச்சில் பார்த்தீங்கன்னா புதுசாக கற்றுக்கணும்னு நினைப்பாங்க, ஆராய்ஞ்சு பேசுவாங்க, பேசுறதுல ரொம்ப ஆர்வம், யார்கிட்டையுமே சுலபமாக பழகிடுவாங்க. ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க போய் பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வரப்போகிறான், கடைசியில் பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய விஷயத்தில் மற்றவங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க. இவங்களுக்கு தெரியாததெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. மிதுன ராசிக்காரங்க யாராவது ஏமாற்றிட்டு இருந்தால் நீங்கள் இதை அனுபவிச்சிருங்க. தம்பி, நான் மிதுன ராசி, என்னை நீ ஏமாத்துறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ பண்ணுற வேலை எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிடு. எல்லாத்தையுமே யோசித்து டக்குன்னு முடிவெடுப்பாங்க. மற்றவங்க குழம்பக்கூடிய விஷயத்தை இவங்க ஈஸியாக முடிப்பாங்க. தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, தீர்க்கமாக முடிவெடுக்கிறதுல புத்திசாலிங்க. இவங்க எந்த இடத்துல தோல்வியை தழுவுறாங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்க்கையோட சூட்சமத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அழகாக கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. திடீர்னு மனசு மாறிடும். புரியுதுங்களா? மனம் மாறுபாடு அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு புக்தி இருந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதாவது இரட்டை சிந்தனை கொண்டவங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க. ஆல்ரவுண்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருந்துங்க. சமூக வட்டாரத்தில் பிரபலமாக இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாதுங்க. சுத்து வட்டாரத்தில் யாரை கேட்டிங்கனாலும் அழகாக தெரியும். இவங்களுக்கு அதிபதி புதன் சாட்சியாக உக்காந்துருக்காருங்க. புதன் ப்ளஸ் வாயு தத்துவம் சேர்ந்துச்சுன்னா மிதுன ராசிக்காரர்களை சொல்லவா வேணும். காற்று மாதிரி அறிவாளி பேச்சால் கவரக்கூடியவங்க, சுறுசுறுப்பு நிறைஞ்சவங்க. தகவல் தொடர்பு, கலை, கல்வி, வியாபாரம், மீடியா எல்லாத்துலேயுமே கலக்குவாங்க. எல்லா துறைகளிலுமே ஈடுபாடு அதிகம். மிதுன ராசிக்காரர்களுடைய ஜாதகம் என்கிட்ட வந்ததுன்னா நான் சொல்லிடுவேங்க, எப்படியும் பழச்சிக்குவான்ப்பா. காற்று போக முடியாத இடத்துல கூட எதுனா இருக்கா? காற்று போக முடியாத இடம் ஏதாச்சும் இருக்கா? வாயு புத்திரன் மாதிரி. புரியுதுங்களா? இவங்க எந்த இடத்துல விட்டாலுமே பொழைச்சிக்குவாங்க. ஸோ இப்படி அவங்கள சொல்லுவாங்க இல்லையா, அவன் சொல்ல நிற்பான்ப்பா. சரி, ஒரு செயல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவன் வாக்கு கொடுத்தா அவன் செஞ்சு கொடுத்துருவான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணநலம் கொண்டவங்க. அதுவும் மிதுன ராசி பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணவங்கன்னு சொல்லலாங்க. மொத்த பொறுப்பையும் அவங்களே எடுத்து எல்லா வேலையும் தான் தலையில் போட்டுக்கிட்டு ஆடி ஓடி வேலை செய்யக்கூடியவங்க. எல்லாத்துலேயுமே முன்னுரிமை எடுத்துக்குவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவங்களுடைய பெயர்ச்சி தாங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அதாவது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் யாருங்க? அழகுக்கு சொந்தக்காரன், கலை, காதல், சொகுசு வாழ்க்கை, செல்வம், குடும்பம், இன்பம் எல்லாத்துக்குமே சொந்தக்காரர். அசுரர்களினுடைய குருவாகவே இருந்தாலும் தர்மத்தை காக்கக்கூடியவர், வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடியவர். ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், இப்போ திடீர்னு சுக்கிர பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை இனிமையாக மாறிடுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், யார் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிர பகவான்
நல்ல நிலையில் இருக்காரோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செழிப்பும் சந்தோஷம் நிறைந்ததாக மாறுங்க. ஸோ இதனால் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் மிதுன ராசிக்குள்ளே அமரக்கூடிய சுக்கிர பகவானால் வேலை, பணம், குடும்பம், காதல், கல்வின்னு எல்லா விதமான விஷயங்களிலுமே மாற்றத்தை கொடுக்க போகிறாருங்க. அது என்ன மாற்றம்னு தாங்க நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாவே எல்லாரையும் கவர்ந்து இழுப்பாங்க, ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் எல்லாரும் இவங்களுக்கு அடிக்டாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி நகைச்சுவையாக பேசுவாங்க, அறிவாளித்தனமாக பேசுவாங்க, கஷ்டமான விஷயத்தை கூட அழகாக செதுக்கி கொடுப்பாங்க. இதனாலவே இவங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்த ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு வந்தால் அடுத்த நிமிஷம் அவ சிரிக்கணும், அதுதான் மிதுன ராசியோட நோக்கமாகவே இருக்கும். எவ்வளவு ஒரு பெஸ்ட் இல்லைங்களா? இந்த காலத்தில் நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கா? ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா கூட ரொம்பவே சந்தோஷமாக அந்த லக்கி பர்சனாக தாங்க அப்போ இருப்பாங்க. அப்போ யோசிப்பீங்க, யார் நாங்கள்லாம், எங்களெல்லாம் என்னத்துக்கு வீடு, நாங்கள்லாம் எதுக்கு தான் இருக்கோம், இப்படியெல்லாம் கூட யோசிப்பீங்க. அதெல்லாம் வேண்டாங்க. உங்களால் பல பேருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்குதுங்க. அப்போ நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் சீரழியணும்? கொஞ்சம் யோசிப்போமா? மாற்றி யோசிக்குங்க. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவாக யோசிங்க. இந்த சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அழகாக நமக்காக நம்ம பயன்படுத்த போகிறோங்க. நமக்காக, திரும்பவும் சொல்கிறேங்க, நமக்காக. அசுரர்களினுடைய குருவான சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. அழகான விஷயங்கள், இனிமையான விஷயங்கள், ஆனந்தம் தரக்கூடிய அனுபவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பணமும் சரி, காதலும் சரி, கலையும் சரி, திறமையும் சரி, எல்லாமே நிறைந்ததாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போகிறாரு. மென்மை, கவர்ச்சி, தர்மம், குடும்ப பாசம், மன அமைதி, ஆசைகள், காதல் பிரச்சனை, ஆடம்பரத்தில் இருந்த சிரமங்கள் எல்லாமே சரியாக போகுதுங்க. எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். ஓகேங்களா? இப்போ இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கெத்தாக இருக்கணும், ஒரு நல்ல வீடு, லக்ஸுரியாக ஒரு காரு, அப்படி போய் காரில் இறங்கணும்ப்பா. இப்போ கூட அதாவது வண்டி வாகனம் பெருகிருச்சு, ஆனால் இன்னுமே கார் அப்படிங்கிறது கனவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கோம் இல்லையா? என்னையும் சேர்த்துக்கோங்களேன். ஸோ கார் அப்படிங்கிறது லக்ஸரி வாழ்க்கையாக போயிடுச்சு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானினுடைய அருளால் புதுசாக காரு, வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாருன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ மிதுன ராசி ஒட்டு மொத்தமாக என்னை தேடிட்டு இருப்பீங்க, நீ மட்டும் கையில் கிடச்சேன் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இவர் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அப்போது சுகபோகத்தில் இந்த காரு, வீடு எல்லாம் வர்றது இருக்கு இல்லையா? நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறது, சுகபோக வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாமா, நான் கடனாளியாக இருக்கேன், அந்த கடன் தீரணும், ஆல்ரெடி வீடு பிரச்சனையில் இருக்குது, அது சரியாகணும், அதுக்கு தான் வாய்ப்பு. சத்தியமாக அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, நீ வீடு வாங்குவ, காரு வாங்குவ, அது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு. ஆனால் ஒட்டு மொத்தமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறது நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை நிலை அமைஞ்சால் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்களோ அதை செஞ்சு கொடுப்பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய போகக்கூடிய இடம் அது சந்திர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய கடக ராசியோட வீடுங்க. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு சுக்கிர பகவான் போகிறது, அதாவது சுக்கிர பகவான் தனக்காரகனினுடைய வீடு, குரு யாருங்க? தனத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா? அவருடைய வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு 2ஆம் வீடு. ஓகேங்களா? இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5க்குரியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானத்தோட அதிபதி. அதே நேரம் 12க்கு உரியவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், வாக்கு, அதில் போய் சுக்கிரன் அமைகிறதுனால சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. திருமண விசேஷங்கள் கைகூடி வரும். உங்களுக்கோ இல்லை குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்குறாரு சுக்கிரன். தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவீங்க. ராசிநாதனாகிய புதனோட
சுக்கிரன் இணையறதுனால பேச்சால், அறிவால், புத்திசாலித்தனத்தால் முன்னேறுவீங்க. ஆல்ரெடி இவங்க அப்படித்தான் இருக்கீங்க. அதே மாதிரி லாபம் பெறக்கூடிய காலகட்டம். இந்த பேச்சை வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டங்க. டீச்சராக இருக்கீங்க, வழக்கராக இருக்கீங்க, ஜட்ஜாக இருக்கீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ வந்து நம்மளுக்கு பேசினாதான் சோறு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு அமோகமான வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வளம் பெறக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்தோட குணாதிசயம் என்னன்னா ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. புதனை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தவங்களை வந்து நீங்கள் வைக்கவே முடியாது. புதனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனாலையும் மிதுன லக்னமாக இருக்கட்டுங்க, மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளி. இவங்க பள்ளி பருவத்திலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலேயோ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அடடா இவங்களா, இப்படி இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க, உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நிறைய வந்துட்டு விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மளை வந்து ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நம்மளை வந்துட்டு உயர்வாக தான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை வந்துட்டு சாதாரணமாக தொட மாட்டாங்க. தொட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்ட வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா எல்லா விஷயத்துலேயுமே இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பாக எல்லாம் போகாதுங்க, நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து பலவீனமாகவும் செயல்பட்டும் இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதானே? மிதுன ராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்கு தான் இவங்களை வந்து இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது. சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும், அதுவும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் சீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்சர் சீட் பிளாங்காக இருக்குங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சுருவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி வந்துட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அந்த ஏணி மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்கள காலை வாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம் திறந்தால் புத்தகம்னா இவங்கள சொல்லலாங்க. எல்லா விதங்கள்லையும் வெற்றியாளர்கள், சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோன்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும். நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணுங்க. பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே
போல் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நல்ல முன்னேற்றத்தை உணர முடியுங்க. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், நாங்கள் அப்படி தான் இருக்கோம். என்ன ஒன்று, எவ்வளவு யோசித்தாலும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதது தான், இப்படியே நாங்கள் பொழைச்சிட்டோம். இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதற்கு பலனை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்தமான தொழிலில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. கடகடன்னு சொல்லணும்னா மாற்றங்கள் வரும். அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்குங்க. உறவுகளுக்கிடையே சேர்க்கைகள், அதன் காரணமாக அனுகூலமான பலனும் இருக்குங்க. வாரிசுகளுக்கிடையே வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இந்த தடைகள் விளங்கி நடக்குங்க. செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குது. அயல்நாடு வர்த்தகத்தில் வெற்றி இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம்ங்க. இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணும்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று ஒழியணும், இல்லை உங்ககிட்ட வந்து காலில் விழுகணும். இதுதாங்க நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கினப்ப யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும், இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்க? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காலிதாங்க. அது வந்து நீங்கள் வந்து அவங்கள தண்டிப்பீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரம்மா என்னம்மா பண்ணுறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்தே வெளியே வர முடியாமல் இருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்தாவே போதுன்னு யோசிக்கிறோம், எங்களை பண்ணவங்களை கடவுள் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் பார்த்துக்கு பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்குங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க. நீங்கள் தேவையான நேரத்தில் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீங்க, முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சாதாரண ஆட்டோ டிரைவராக இருப்பார், திடீர்னு பார்த்தா அந்த மும்பையுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த பாஷா படத்தில் காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்துட்டு ரொம்ப வீரியமிக்க விஷயமா பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ மற்றவங்க அப்பா சாமின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வாக இருக்குங்க. வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே போக போகிறீங்க. கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குங்க. வெற்றி இருக்குது. மக்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது.
கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த வகையில் மிருகசீரிசம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாட்டில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். வெளிநாட்டில் தொடர்புகள் அதிகரிக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் யோகமான செல்வாக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய காலகட்டங்க. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நினச்சதை நினச்சபடி மாற்ற போகிறீங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபமாக உருவாக்கி கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே அவங்களால ஆதாயம் அதிகரிக்குங்க. திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. பணம் பல வகைகளில் வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உயர்வும் இருக்கும். தொழில் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். துணிச்சலாக செயல்பட்டு இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. நீண்ட கால கனவுகள், எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. குரு பகவானினுடைய